வெல்கம் டு பூர்ணி உலகம். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ரொம்பவே ஹெல்த்தியான வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வாழைத்தண்டில் கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்கிற இந்த ரெண்டு பக்கத்தையுமே கொஞ்சம் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துடுறோம். இப்போ இந்த வாழைத்தண்டோட சென்டரில் கத்தியை வச்சு ஒரு சின்ன கோடு போடுறோம். இப்போ ஒரு லேயர் தனியாகவே பிரியும். ஒரு லேயர் 2 லேயர் கூட பிரியலாம். என்னோடய வாழைத்தண்டில் இப்போ ஒரே ஒரு லேயர் தான் பிரியுது. இதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன துண்டுகளாக கத்தியால் போட்டுக்கிறோம். அருவாமனையில் இதில் ஈஸியாக க்ளீன் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் கத்தி யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை ஃபுல்லாத்தையுமே சின்ன சின்ன துண்டுகளாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதில் இருக்கிற துண்டை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டுடுறோம். அதுக்கப்புறமா அதில் நூல் மாதிரி ஒன்று வரும். நான் அந்த நாரை நம்ம சுற்றி இது மாதிரி எடுத்துடலாம். ஒரு துண்டுகளாக இது மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஈஸியாகவே இதை நம்ம சுத்தம் பண்ணிட முடியும். இப்போ சுத்தம் பண்ண இந்த வாழைத்தண்டுகள் எடுத்து ஜாரில் சேர்த்துடுறோம். இது கூட ஒரு சின்ன வெங்காயம், 1 இன்ச்சுக்கு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு லெமன் ஜூஸ் இதில் பிழிஞ்சு விட்டுறலாம். கொஞ்சமாக ஜீரகத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதில் லெமனும் இஞ்சியும் மட்டும் சேர்க்க வேண்டியது வாழைத்தண்டோட. மற்ற எல்லாமே ஆப்ஷனல் தான். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். கொஞ்சமாக ஒரு 50 ml நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கெட்டியாக ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஏன்னா வாழைத்தண்டுலேயே நிறையா சாறு இருக்கும், நிறைய ஜூஸ் இருக்கும். இப்போ இதை நம்ம மிக்சியில் சேர்த்து ஃபுல்லாக அரைச்சிட்றோம். இதை ஃபில்டர் பண்ணாமல் நம்ம குடிக்க முடியாது. ஏன்னா நிறைய நார் இருக்கிறதுனால வடிகட்டிடுங்க. அவ்வளோவா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கிற எல்லா டிஷ்ஷை விடவும் ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட வாழைத்தண்டு ஜூஸ் தயார்.